ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவெஸ்தி ஷேட்ஸ் லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ண ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். வாட்டர் கலர் பெயிண்டிங் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணினது. ஸோ என்கிட்ட டைம் லேப்ஸ் வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் கலர்ஸ்க்கு வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் வேணும்னா பேப்பரோட கலரு அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு அதில் கலர் பண்ணாமல் அப்படியே அதை யூஸ் பண்ணி அந்த ஹைலைட்டாக யூஸ் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் பிளாக் வேணும்னாக்கா ஒரு 3-4 கலர்ஸ் மிக்ஸ் பண்ண ரெட்டு ப்ளூ ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணால் அது வந்து பிளாக் மாதிரி தெரியும். எங்கள் காலேஜில் எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேப்பர்லேயே அந்த ஷேட்ஸ் கொண்டு வர்றது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அப்படி பண்ண ஒரு ஒர்க்கு தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கெட்ச் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துப்பீங்க, டைல்யூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து எனக்கு மிக்சிங் கலர்ஸாக வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோமோ, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு 20% ட்ரை ஆகுது அப்படின்னும்போது திருப்பி அதோட டெப்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெப்த்துன்னா டார்க்னஸ். ஸோ அந்த டெப்த்து கொடுக்கறது. ஸோ ஃபைனலாக வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு 80% ட்ரை ஆகிறதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். பட் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து எப்படி பென்சில் ஷேடிங்கில் வந்து ஒரு டோனாக இன்க்ரீஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிராஜுவலாக லைட்டர் கலர் கொஞ்சம் செகண்ட் டோன், தேர்ட் டோன், ஃபோர்த் டோன் அந்த மாதிரி டெப்த்து வரையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன ஆட்-ஆன்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கலர் வந்து எப்போவுமே வந்து அப்படியே பியூராக ரெட்டுன்னா ரெட் கலர், க்ரீன்னா க்ரீன் கலர் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் மிக்சிங் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ப்ளூன்னா கொஞ்சம் ப்ளூவோட ரெட்டும் கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற அந்த கலர். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கலர் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் டார்க்காக பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக டோன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த ஷேடிங்ஸ் எப்படி தெரிகிறதோ அது வந்து அப்படியே கொடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குன்னா கூட ரொம்பவே லைட்டாக இருக்குன்னா கூட திருப்பி கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் வந்து மறக்காமல் ஹைலைட்ஸ் விட்டுட்டு தாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம ஒயிட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக. ஸோ நான் இப்போ டெப்த்து கொடுத்துக்கிறேன். ஸோ டெப்த்து கொடுக்கும்போது அந்த 2 கிரிப்ஸ் பக்கத்தில் வரும்போது கொஞ்சோண்டு அந்த ஒயிட்டு வந்து விட்டுட்டு தான் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ அது ஒன்று. ஸோ வந்து இது வந்து நார்மல் கலர்ஸ், அந்த வாட்டர் கலர்ஸ் வந்து கேம்லின் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட லாங் பேக் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்த வீடியோ இப்போ தான் வந்து எனக்கு கூகுள் மெமரிஸில் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் வாய்ஸ் நோட் மட்டும்தான் இப்போ கொடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும், அதுவுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னுமே டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதில் மெயினாக வந்து ஸ்டில் லைஃப், வாட்டர் கலர்ஸில் வந்து ஸ்டில் லைஃப் அண்டு லேண்ட்ஸ்கேப்பிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம எப்படியும் ஷேடிங்ஸ் வந்து பென்சில்ஸில் கற்றுன்னு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதோடு அப்படியே நல்லா வந்து இது பண்ணிட்டு வரலாம். எப்போவுமே வந்து பிக் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பேக்ரவுண்ட் பண்ணும்போது அந்த கலர்ஸோட கொஞ்சம் மெர்ஜ் ஆகி டைல்யூட் ஆகி அதோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.